السلام عليكم ورحمة الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. போற்றுகின்ற போல் அனைத்திற்கும் சொந்தக்காரனாகிய எல்லாம் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் அகிலத்தாருக்கெல்லாம் அருக்குடையாக வந்த எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரங்களை தங்களுடைய வாழ்வில் இழந்தவரை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த அந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா கடமையை நிறைவேற்றுவதற்காக அமர்ந்திருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் இன்றென்றும் இன்று நிலவட்டுமாக என கூறி பிரார்த்தித்த வண்ணம் எனது உரையில் வருகின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் எல்லாம் மொஹரம் மாதத்துடைய ஒரு நாளிலே இந்த ஜும்மா கடமையை நிறைவேற்றுவதற்காக அமர்ந்திருக்கின்றோம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்புகளை இதற்கு முன்னமே சில ஜும்மாக்களிலே சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த ஜும்மாவில் சிறியதாக நினைவுபடுத்திவிட்டு இந்த ஜும்மாவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தலைப்பிற்கு செல்லலாம் என்று நான் ஆசைப்படுகின்றேன். இந்த மொஹரம் மாதத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வால் புனிதமாக ஆக்கப்பட்ட மாதங்களில் ஒரு மாதம், போர் செய்ய தடை செய்யப்பட்ட ஒரு மாதத்தில் இந்த ஒரு மாதம். இது மட்டுமல்லாமல் அல்லாஹ் 12 மாதங்களில் தனக்குண்டான மாதமாக இந்த மொஹரம் மாதத்தை தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எவ்வளவு சிறப்பிற்கும் மிக முக்கிய காரணம் என்ன என்று பார்த்தால், இந்த மொஹரம் மாதத்துடைய 10வது நாளில்தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் அவர்களுடைய சமுதாயத்தினரும் காப்பாற்றப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். இந்த பக்கம் ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருந்தாலும் இன்னும் சில மக்களால் மார்க்கத்திலே வழிகாட்டப்படாத துக்கத்திற்குரிய நாளாக அனுஷ்டிக்கப்படுவதை நம்மளால் பார்க்க முடிகின்றது. இந்த மொஹரம் மாதத்திலே இருக்கக்கூடிய 10வது நாளில்தான் கர்பலா நடந்த அந்த தினம். அந்த தினத்தை ஒரு துக்க நாளாக சில மக்கள் அனுஷ்டித்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறதா என்று பார்த்தால் மார்க்கத்திலே எல்லளவும் அனுமதி கிடையாது. ஆனாலும் அந்த கர்பலாவிலே நடந்த அந்த நிகழ்வுகளை குறித்தும் அதன் மூலியமாக நாம் கிடைக்க பெறுகின்ற அந்த படிப்பினை குறித்தெல்லாம் தான் இந்த உரையிலே முழுக்க முழுக்க பார்க்க இருக்கின்றோம். அந்த கர்பலாவுடைய வரலாறுக்கு செல்வதற்கு முன்னதாக அந்த வரலாறு முழுக்க முழுக்க அதிகப்படியாக சஹாபாக்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்ற அந்த காரணத்தினால் அல்லாஹ் சஹாபாக்களை பற்றி என்ன சொல்லுகிறான் என்பதை பார்ப்போம். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டும் பொழுது, வஸாபிகூனல் அவ்வலூனல் மினல் முஹாஜிரீன் வல் அன்சார் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சானின் ரலியல்லாஹு அன்ஹு வரலு அன்ஹு வஅதலலஹும் ஜன்னாத்தி தஜ்ரி தஹ்தியல் அன்ஹாரு ஹாலிதீன ஃபீஹா அபதா தாலிகல் ஃபௌஸல் அலீம். அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்லி காட்டும் பொழுது, ஹிஜ்ரத் செய்த அந்த மக்களிலும் அன்சாரி தோழர்களிலும் முந்தி சென்ற முதலாமானவர்களிலும் அவர்களை பின்தொடர்ந்து வந்த அந்த மக்களையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான். அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டனர். இவர்களுக்காக அல்லாஹ் சொர்க்க சோலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றான். அதோடைய கீழ்ப்பகுதிகளில் ஆறுகள் ஓடும், அதில் அவர்கள் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள். இதுவே அவர்களுக்கு உண்டான மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் அந்த சஹாபாக்களை பற்றி சிறப்பித்து அந்த வசனங்களிலே சொல்லி காட்டுகின்றான். அப்போ இப்படிப்பட்ட இந்த சஹாபாக்களில் சில சஹாபாக்கள் சம்பந்தப்பட்ட வரலாறு தான் கர்பலா என்று சொல்லக்கூடிய வரலாறு. இந்த வரலாறை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கிலாஃபத்து கலீஃபாக்களுடைய அந்த வரலாற்றுடைய சிறிய பகுதியிலே நாம் அறிந்திருந்தால் மட்டும்தான் அந்த கர்பலாவுடைய அந்த வரலாற்றில் இருக்கக்கூடிய சம்பவங்களை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். அண்ணலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பின்னால் முதல் கலீஃபாவாக முதல் ஜனாதிபதியாக யார் தேர்வு செய்யப்படுகிறார் என்று பார்த்தால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் தேர்வு செய்யப்படுகின்றார்கள். அவர் எப்படி தேர்வு செய்யப்படுகிறார்கள் என்று பார்த்தால், அண்ணலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகின்ற அந்த நேரத்திலேயே மறைமுகமாக இவர்தான் அடுத்த ஆட்சியாளர் என்பதை பல இடங்களிலே சொல்லிக் கொண்டு சென்று விட்டார். எல்லா மக்களாலும் அவர்
இவர்தான் அடுத்த கலீஃபா என்று உறுதி செய்யப்படுகின்றார். அப்படிப்பட்ட அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் அழகான முறையிலே 2 வருடங்களும் 3 மாதங்களும் ஆட்சி செய்கின்றார்கள். அப்படி செய்த அந்த ஆட்சி செய்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் எனக்கு பின் யார் ஆட்சியாளர் என்பதை தெள்ள தெளிவாக ஒரு வசியத்தை செய்துவிட்டு தான் மரண சாசனத்தை எழுதி வைத்து விட்டு தான் மரணத்தை தழுவுகின்றார். அந்த வசியத்தை உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் படிக்கின்றார்கள். அந்த மரண சாசனத்திலே அவருக்கு அடுத்தபடியாக உமர் ரலியல்லாஹு அவர்கள் தான் ஆட்சியாளர் என்பதை பதிவு செய்கின்றார். எல்லா மக்களும் உமர் ரலியல்லாஹு அவர்களை அடுத்த கலீஃபாவாக உறுதி கொள்கின்றார்கள், ஏற்றுக்கொள்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலம் என்பது ஒரு நீண்ட நெடிய ஒரு 10 வருட ஆட்சி காலம். 10 வருடமும் 6 மாதமும் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சி செய்கின்றார்கள். அழகான முறையில் ஆட்சி செய்கின்றார்கள். பல நிலப்பரப்புகளை கையாளுகின்றார்கள். இப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு பாரசீக அடிமையால் ஒரு தொழுகையிலே தொழுது கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் குத்தப்பட்டு அவர் சில நாட்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்து மரணத்தை தழுவி விடுகின்றார்கள். இப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு அவர்கள் அடுத்த ஆட்சியாளர் யார் என்பதை அவரும் சொல்லிவிட்டு தான் செல்லுகின்றார்கள். குறிப்பிட்டு ஒரு நபரை சொல்லவில்லை, 6 நபர்களை சொர்க்கத்திற்காக நற்செய்தி கூறப்பட்ட 10 சஹாபாக்களில் அசரத்துல் முபஸ்ஸரா என்று சொல்லக்கூடிய 10 சஹாபாக்களில் 6 நபர்களை உமர் ரலியல்லாஹு அவர்கள் தேர்வு செய்துவிட்டு இந்த 6 நபர்களில் ஒருவர் தான் அடுத்த ஆட்சியாளர் என்பதை பதிவு செய்துவிட்டுத்தான் மரணத்தையும் தழுவி விடுகின்றார். அந்த 6 நபர்கள் யார் என்றாம் என்று பார்த்தால் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அவர்கள், அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்கள், தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அவர்கள், சுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அவர்கள், சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள். இந்த 6 நபர்களில் இறுதியாக யார் அந்த தேர்வு செய்த இறுதியிலே ஒருத்தர் வந்து நிற்கிறார் என்று பார்த்தால் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் தான் அடுத்த ஆட்சியாளராக தேர்வு செய்யப்படுகின்றார். இவருடைய ஆட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தால் மிகவும் துயரத்திற்குண்டான ஒரு சில காலகட்டமாகத்தான் இவருடைய ஆட்சியிலே ஒரு சில பகுதிகள் அமைந்து விடுகின்றது. எந்த அளவுக்கு அமைந்து விடுகிறது என்று பார்த்தால் இவருடைய ஆட்சி காலகட்டத்திலே தனக்கு நெருக்கமானவர்களை தனது சொந்தக்காரர்களை எல்லாம் ஆட்சி அதிகாரத்திலே அமர வைக்கின்றார் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள். ஆனால் இவர் நீதமான ஆட்சியை தான் கொடுக்கின்றார். ஒரு கட்டத்திலே மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சியாளர்கள் உருவாகி அவருடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்குண்டான அத்தனை திட்டங்களையும் தீட்டுகின்றார்கள். அந்த அடிப்படையிலே கிளர்ச்சியாளர்களுடைய அந்த கைவசங்களிலே உஸ்மான் ரலியல்லாஹு அவருடைய ஆட்சி அதிகாரம் கொண்டு வரப்படுகின்றது. எந்த அளவிற்கு என்று பார்த்தால் எல்லா மக்களும் ஹஜ்ஜுக்காக சென்று விடுகின்றார்கள். அந்த நேரத்தில் கிளர்ச்சியாளர்கள் அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை முற்றுகையிடுகின்றார்கள். முற்றுகையிட்ட அந்த நபர்களுடைய ஒரே ஒரு குறிக்கோள் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் அந்த ஆட்சி அதிகாரத்திலிருந்து கீழே இறங்க வேண்டும். இதற்கு அவர் எந்த இடத்திலும் இடம் கொடுக்கவே இல்லை. அவர் மீது உள்ள அந்த நியாயத்தை மட்டும் பதிவு செய்கின்றார். இப்படிப்பட்ட அந்த நேரத்தில் என்ன நடக்கிறது என்று பார்த்தால் அவர் தப்பிப்பதற்குண்டான ஒரே ஒரு வழிகள் எல்லாத்தையும் மரணம் தான். ஒன்று ஆட்சியை விட்டு விலக வேண்டும், அல்லது சில சஹாபாக்கள் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஏறம் கட்டிவிட்டு உம்ராவுக்கு சென்று விட்டால் அவருடைய உயிர் தப்பிக்கும் என்கின்ற அந்த நேரத்திலே எந்த ஒரு இடத்திற்கும் அவர் அந்த கோழைத்தனத்திற்கு உண்டான வாசலை திறந்து விடாமல் வீரதீரமாக அவர்களை எதிர்த்து போராடுகின்றார். இறுதியாக அந்த கிளர்ச்சியாளர்களால் கார்ஜியாக்களால் அவர் கொல்லப்படுகிறார். எந்த அளவிற்கு என்றால் அவருடைய மனைவி தடுக்க வருகின்ற அந்த நேரத்திலே மனைவியுடைய விரல்கள் வெட்டப்படுகின்றன. தடுக்க வந்த அந்த நபர்களுடைய முன்கைகள் வெட்டப்படுகின்றன. அவருடைய தாடி எல்லாம் மலித்து விட்டு கொன்று அவருடைய தலையையும் உடலிலும் வெவ்வேறு இடங்களிலே போர்த்து சில நாட்கள் வீதியிலே கிடந்ததற்கு பின்புதான் அவருடைய உடல் மூடி அடக்கம் செய்யப்படுகின்றன. இந்த அளவிற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய உயிர் பறிக்கப்படுகின்றது. அடுத்த ஆட்சியாளர் யார் என்று பார்த்தார் அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் வருகின்றார்கள். அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆட்சி செய்கிறார்கள் என்று பார்த்தால் அவருடைய ஆட்சி காலம், அதாவது உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் 12 வருடம் ஆட்சி செய்கிறாரு. அலி ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலம் என்பது மிக மிக கடுமையான ஆட்சி காலம். ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு நிலையிலே அவர் ஆட்சி அதிகாரத்திற்கு வர்றாரு, ஜனாதிபதியா இருக்கிறார். இப்படிப்பட்ட அந்த காலகட்டத்தில் தான் மதீனால இருக்கக்கூடிய அவருடைய அந்த ஆட்சி பீடத்தை எங்க மாத்துறாருன்னு சொல்லிட்டு பார்த்தா ஈராக்கில் இருக்கக்கூடிய கூஃபா என்கின்ற அந்த நகருக்கு மாற்றி விடுகின்றார். இப்படிப்பட்ட நேரத்திலே அவருடைய ஆட்சி முழுக்க முழுக்க பிரச்சனைகளை சந்திக்கின்றது. ஒரு பக்கம் ஆயிஷா நாயகி அவர்கள் நியாயம் கேட்பதற்காக உஸ்மான் இப்னு அஃபான் அவர்களுடைய அந்த கொலையிலே அலி அவர்களுக்கு சம்பந்தம் இருக்கின்றது என்று நியாயம் கேட்பதற்காக அவர் ஒரு போரை தொடுக்கின்றார். அந்த போருக்கு பெயர் ஜமல் யுத்தம், ஒட்டக போர்.
அடுத்து இன்னொரு புறத்திலே யார் போர் தொடுக்கிறார் என்று பார்த்தால் முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் சிரியாவிலிருந்து படையை கொண்டு வந்து அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு எதிராக போர் செய்கின்றார். இப்படி ஒரு போர், இப்படியான ஒரு காலகட்டத்திலே 5 வருடங்கள் கழிகின்றன. 4 வருடங்களும் சில மாதங்களும் 9 மாதங்களும் கழிந்த அந்த நேரத்திலே அலி ரலியல்லாஹு அவர்கள் விஷமைத்த அந்த வாளால் வெட்டப்பட்டு இறுதியாக சில நாட்கள் படுக்கையில் இருந்து அவரும் மரணத்தை தழுவி விடுகின்றார். இப்படிப்பட்ட அந்த நேரத்தில் தான் எப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலை அமையுதுன்னு பார்த்தா 2 ஆட்சி அதிகாரம் இருக்கின்றது. 2 தலைமையிலான ஆட்சி அதிகாரம். ஒன்று அலி ரலியல்லாஹு அவர்களுடைய தலைமையிலான ஆட்சி அதிகாரம் எங்க இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா ஈராக்கில் இருக்கக்கூடிய கூஃபா நகரை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி அதிகாரம் செய்யப்படுகின்றது. அடுத்த ஆட்சி ஜனாதிபதியாக யார் இருக்கிறார் என்று பார்த்தால் முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் சிரியாவை தலைமையிடமாக கொண்டு இவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார். இப்படிப்பட்ட அந்த நேரத்தில் தான் அலி ரலியல்லாஹு அவர்கள் மரணத்தை தழுவி விடுகின்றார்கள். அடுத்த ஆட்சியாளராக ஈராக்குடைய கூஃபா நகரத்துக்கு யார் வருகிறார்கள் என்று பார்த்தால் அலி ரலியல்லாஹு அவர்களுடைய மகன் ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் வருகின்றார்கள். இப்போ ஹசன் ரலியல்லாஹு அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தால் முதலாக அவருக்கு பையத்து செய்தது யார் என்று பார்த்தால் கைஸ் இப்னு சஅத் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் பையத்து செய்கின்றார். அவர் யார் என்று பார்த்தால் அலி ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சி செய்கின்ற நேரத்திலேயே பையத்து செஞ்சவர். எப்படி பையத்து செஞ்சவரும் பார்த்தா 40,000 நபர்களை கொண்டு வந்து பையத்து செய்கின்றார். நாங்கள் உங்களுடைய ஆட்சியை ஏற்றுக்கொள்கின்றோம், உங்களுக்காக எங்களுடைய உயிர்களையும் நாங்கள் கொடுப்போம் என்று பையத்து செய்த அந்த நபர்கள் கைஸ் பின் சஅத் என்று சொல்லக்கூடிய நபர். அவர் என்ன செய்யறாருன்னு பார்த்தா ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் இடத்துல அதிகமா சொல்லிட்டே வராரு, முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கு எதிராக நம்ம போர் செய்யணும், அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தை கவிழ்க்கணும். இப்படியான ஒரு சூழ்நிலை அவர் அதிகமாக சொல்லிக் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இவரும் தவிர்த்து கொண்டே வருகின்றார். இன்னொரு புறம் இவருடைய தம்பியாக இருக்கக்கூடிய உசைன் ரலியல்லாஹு அவர்கள், அந்த உசைன் ரலியல்லாஹு அவர்களும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார் முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கு எதிராக போர் செய்ய வேண்டும் என்று. அப்ப இந்த 2 கட்டத்தில் தான் கைஸ் பின் சஅத் என்று சொல்லக்கூடிய அந்த நபரை ஆட்சி அதிகாரத்திலிருந்து, அந்த ஆளுநராக இருந்த அந்த பதவியிலிருந்து இவர் கீழே இறக்குறாரு. அடுத்தபடியா இவரோட தம்பிய கண்டிக்கிறாரு. ஹசன் ரலியல்லாஹு அவர்களோட குணம் வேற, உசைன் ரலியல்லாஹு அவர்களோட குணம் வேற. ஹசன் ரலியல்லாஹு அவர்களோட குணம் எப்படிப்பட்ட குணம்னா ஒரு சாஃப்ட் கேரக்டர். எதுவா இருந்திருந்தாலும் நம்ம இந்த மாதிரியான போர்கள் இதையெல்லாம் கையில் எடுக்கக்கூடாது என்கின்ற மனநிலையில் இருக்கக்கூடிய நபர். ஆனால் உசைன் ரலியல்லாஹு அவர்கள் எப்படிப்பட்டவர் என்றால் எல்லாத்துக்கும் தீர்வு அந்த போர் தான் என்று சொல்லக்கூடிய ஒரு வீர தீரமான ஒரு மனப்பான்மை கொண்ட ஒரு நபர் தான் உசைன் ரலியல்லாஹு அவர்கள். அப்ப இந்த உசைன் ரலியல்லாஹு அவர்களை வீட்டு காவலிலே நான் உன்னை வைத்து விடுவேன் என்று ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் தான் மக்களும் சொல்லுகின்றார்கள் முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கு எதிராக போர் செய்ய வேண்டும். அப்ப போருக்காக ஆயத்தமாகின்றார். வேண்டாம் நினைச்ச அந்த ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் போருக்காக ஆயத்தமாகி மிகப்பெரிய ஒரு படையோடு போகின்ற அந்த நேரத்தில் தான் முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் இங்க இருக்கக்கூடிய ஒரு படையோடு நின்று கொண்டிருக்கின்றார். தன்னோட மக்கள் இடத்துல கேட்கின்றார், என்ன செய்யலாம் என்று கேட்கும் பொழுது நம்ம போரை துவக்கித்தான் ஆக வேண்டும், அவர்களை கொண்டுதான் ஆக வேண்டும், போரில் நம்ம ஜெயிச்சுத்தான் ஆக வேண்டும் என்று அந்த பக்கம் மக்கள் சொல்லும் பொழுது இந்த பக்கமும் பலமான படை, அந்த பக்கமும் பலமான படை. முஆவியா ரலியல்லாஹு அவர்களுடைய மனநிலை எப்படி இருந்தது என்றால் நாமளெல்லாம் சேர்ந்து அவர்களை கொன்று, அவர்களெல்லாம் சேர்ந்து நம்மை கொன்று, இருபுறமும் மக்களை இழந்துவிட்ட நிலையிலே ஆட்சி செஞ்சு என்ன பிரயோஜனம்? அதனால வேண்டாம் சொல்லி போட்டு சமாதானத்திற்காக ஒரு சில மக்களை உசைன் ரலியல்லாஹு அவர்கள் இடத்துல அனுப்புகின்றார்கள், ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் இடத்துல அனுப்புகின்றார்கள். அப்படி நடக்கின்ற அந்த நேரத்தில் தான் இங்கு கைஸ் பின் சஅத் என்று சொல்லக்கூடிய நபர் கொல்லப்பட்டு விட்டதாக செய்தி ஒரு அவதூறு கிளம்புகின்றது. அந்த அடிப்படையிலே மக்கள் எல்லாம் அங்கும் இங்குமாக போகின்றார்கள், பொருட்கள் எல்லாம் சூறையாடப்படுகின்றன. எந்த அளவிற்கு என்றால் உசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஈட்டி குத்து அந்த இடத்துல நடைபெறுகின்றது. ஹசன் ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த விரிப்பெல்லாம் களவாடப்படுகின்றன. மக்கள் எல்லாம் கட்டுக்கோப்பில்லாத ஒரு நிலையை பார்த்து ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் முடிவு செய்கின்றார்கள், நாம போர் செய்யக்கூடாது, இந்த மக்களை வச்சுட்டு நம்ம எப்படி ஆட்சி அதிகாரத்தை நிறுவுவது என்று ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு முடிவு கருகின்றார்கள். என்னுடைய ஆட்சி அதிகாரத்தை ஒரே தலைமையின் கீழ் நான் ஒப்படைக்கின்றேன் என்று அவருடைய ஆட்சி அதிகாரத்தை முழுவதுமாக முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் இடத்துல ஒப்படைக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சமாதான உடன்படிக்கையை பற்றி அண்ணலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்திலேயே, அவர்கள் வாழுகின்ற காலகட்டத்திலேயே முன்னறிவிப்பாக சொன்ன ஒரு விஷயம் தான் அந்த செய்தி. என்ன செய்தி என்றால் அண்ணலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ஒரு முறை மிம்பர்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க, பக்கத்தில் அவருடைய பேரப்பிள்ளை ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் அமர்ந்திருக்கின்ற அந்த பேரப்பிள்ளையை பார்த்து சொல்லி காட்டுகின்றார்கள், மக்களையும் பார்த்து சொல்லி காட்டுகின்றார்கள், என்னுடைய இந்த புதல்வர் இருக்கிறாரா இல்லையா இந்த ஹசன், இவர் எப்படிப்பட்டவர் என்றால் கண்ணியத்திற்குரிய ஒரு புதல்வர். இவரால்
பிற்காலத்திலே இரண்டு சமுதாயமும் இரண்டு பிரிவாக இருக்கக்கூடிய மக்களும் ஒன்று சேர்க்கப்படுவார்கள், சமாதானத்திற்கு வருவார்கள் என்று சொல்லி காட்டுகின்றார். அந்த அடிப்படையிலே அந்த முன்னறிவிப்பு பிற்காலத்திலே நடைபெறுகின்றது. இன்னொரு முன்னறிவிப்பும் நடைபெறுகின்றது. எப்படி என்று பார்த்தால், அண்ணல் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகின்ற நேரத்திலேயே சொல்லி காட்டினார்கள், என்னுடைய மரணத்திற்கு பின் கிலாஃபத் ஆட்சி, கலீஃபாக்களுடைய ஆட்சி நடைபெறும். அது எத்தனை காலம் என்றால் 30 வருட காலம் கிலாஃபத் கலீஃபாக்களுடைய ஆட்சி நடைபெறும். அதற்கு பின் மன்னராட்சியாக அது மாறிவிடும். இவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்தை தழுவும் போது ஹிஜ்ரி 11வது ஆண்டு மரணத்தை தழுவுகின்றார். ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் அந்த ஆட்சி பீடத்திலிருந்து ஆட்சியை விட்டு கொடுத்து வெளியேறுகின்ற அந்த காலம் ஹிஜ்ரி 41, அதாவது ஹிஜ்ரி 11க்கும் ஹிஜ்ரி 41க்கும் இடைப்பட்ட அந்த காலகட்டம் 30 வருடங்கள். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், எனக்கு பின் 30 வருட காலம் கிலாஃபத் ஆட்சி, கலீஃபாக்களுடைய ஆட்சி, அதற்கு பின்பாக இது மன்னராட்சியாக மாறிவிடும். அடுத்தபடியாக ஒரே தலைமையின் கீழ் முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சி செய்கின்றார்கள். அதற்கு பின் அவருடைய மகன், அதற்கு பின் அப்படியாக வம்சாவளியாக மன்னராட்சி தான் வந்தது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த சாராம்சத்தை எல்லாம் விளங்கினால் மட்டும்தான் உசைன் அவர்களுடைய வரலாறுக்கு செல்ல முடியும். அதுதான் கர்பலாவுடைய வரலாறு. இப்படிப்பட்ட அந்த நேரத்தில் தான் விட்டு கொடுத்த அந்த ஆட்சியாளர் ஹசன் அவர்கள் மரணத்தை தழுவி விடுகின்றார்கள். விஷம் கொடுக்கப்பட்ட உணவை உட்கொண்டு மரணத்தை தழுவி விடுகின்றார்கள். அதற்கு அப்புறம் உசைன் அவர்கள் மதீனால இருந்து இங்க, அதாவது ஈராக்ல இருந்து மக்காக்கு வந்துடுறாங்க. வேண்டாம், எல்லா ஆட்சி அதிகாரமும் போயிடுச்சு, அவர்களுக்கு எதிராக போராடணும் சொல்லிட்டு இருந்தவர் இப்போ தன் அண்ணனும் மரணத்தை தழுவி விட்டார். இப்போ நம்ம ஒரு ஓய்வான ஒரு காலகட்டத்திற்காக மக்காவுக்கு வருகின்றார். இப்போ மக்காவுக்கு வருகின்ற அந்த நேரத்தில் தான் முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் மரணத்தை தழுவி விடுகின்றார்கள். முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் மரணத்தை தழுவுவதற்கு முன்னதாக ஒரு வசியத்தை செய்து விட்டு போகின்றார், என்னுடைய மரணத்திற்கு பின் என்னுடைய மகன் தான் எந்த கலீஃபாவும் இதற்கு முன்னதாக எனக்கு பின் என் மகன், எனக்கு பின் என்னுடைய உறவினர் என்று யாரையும் வைக்க கிடையாது. ஆனால் இந்த முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் தனக்கு பின் தன்னுடைய மகன் யசீத் தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று பதிவு செய்கின்றார். இது உசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு விருப்பம் இல்லை, இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு விருப்பம் இல்லை, அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அவர்களுக்கு விருப்பம் இல்லை, அப்துர் ரஹ்மான் பின் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு விருப்பம் இல்லை. இப்படிப்பட்ட முக்கியமான சஹாபாக்கள் எல்லாம் அந்த நபருக்கு யசீதுக்கு பையத்தை செய்யாமல் விலகிக் கொண்டே வருகின்றார்கள். இறுதியாக என்ன நடைபெறுகிறது என்று பார்த்தால், அப்துர் ரஹ்மான் பின் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மரணத்தை மௌத்தாயிடுறாரு, பையத்து செய்யாமலே மௌத்தாயிடுறாரு. உசைன் ரலியல்லாஹு அவர்களும் அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அவர்களும் பையத்தை செய்யாமல் மக்காவுக்கு போயிடுறாங்க. இப்னு அப்பாஸும் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களும் பையத்தை செய்து விடுகின்றார்கள். மற்ற மக்கள் எல்லாம் பையத்தை செய்து விடுகின்றார்கள். இப்படியாக யசீத் ஆட்சிக்கு வருகின்றார். யசீதை பொறுத்த வரைக்கும் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இவர் மக்காவுக்கு வந்துட்டாரா இல்லையா? உசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு அதிகமாக கடிதங்கள் வருகின்றன. அதுல முதல் கடிதமாக எப்படி வருகிறது என்று பார்த்தால், அப்துல்லா பின் வால் என்று சொல்லக்கூடிய அந்த நபரும் அப்துல்லா பின் சபுல் ஹமதானி என்று சொல்லக்கூடிய 2 நபர்கள் உசைன் அவர்களை சந்தித்து கடிதத்தை வழங்குகின்றார்கள். எங்களுடைய அந்த ஈராக் நாடு கூஃபா நகரம் உங்களை வரவேற்கின்றது, நீங்கள் எங்கள் நாட்டுக்கு வந்து உங்களுடைய அதிகாரத்தை செலுத்துங்கள். முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் எங்களுடைய நாட்டை ஆளக்கூடாது என்கின்ற அந்த கடிதம் அந்த அவர்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றது. அந்த நேரடியாக சந்தித்தே கொடுக்கின்றார்கள். இன்னும் சில குழுக்கள் 150 கடிதங்கள் அடங்கிய அந்த கடிதத்தை கொண்டு வந்து கொடுக்கின்றார்கள். ஒரு முடிவுக்கு வரார் உசைன் அவர்கள். மக்கள் எல்லாம் எதிர்பார்க்கிறாங்க, நம்மளுடைய ஆட்சியை எதிர்பார்க்கிறாங்க, அங்க மோசமான ஆட்சி நடக்குதுன்னு எதிர்பார்க்கிறாங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம அந்த இடத்துக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாரு. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் அவருடைய உசைன் அவர்களுடைய சிறிய தந்தையுடைய மகன் முஸ்லிம் பின் ஆக்கில் என்று சொல்லக்கூடிய அந்த நபரை அங்க இருக்கக்கூடிய ஈராக்குடைய நிலவர என்ன பார்ப்பதற்காக அனுப்புகின்றார்கள். அப்ப அவர் போறாரு. முதல் நாள் போன அந்த மாத்திரத்திலேயே 12,000 மக்கள் வந்து பையத்து செய்யறாங்க அந்த முதல் நாளில. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அது 18,000 நபர்களாக மாறிவிடுகின்றது. 18,000 நபர்கள் பையத்து செஞ்சு உசைன் அவர்கள் தான் அடுத்த ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை அங்க பதிவு செய்கிறார்கள். அப்போ முஸ்லிமின் ஆக்கில் என்ன செய்கிறார் என்று பார்த்தால், இங்கிருந்து லெட்டர் அனுப்பிவிடுவாரு, இங்க நமக்கு உண்டான ஒரு தோதுவான ஒரு இடமா இந்த ஈராக் இருக்கு, நீங்க வாங்க, புறப்பட்டு வாங்க என்று சொல்லி அனுப்புகின்றார். அப்பொழுது யசீத் என்ன செய்கிறாரு என்று பார்த்தால், உபைதுல்லா பின் சியாத் என்று சொல்லக்கூடிய இப்னு சியாதை, ஒரு மிகப்பெரிய ஒரு அயோக்கியன், அந்த நபரை
அங்க இருக்கக்கூடிய ஈராக்குடைய ஆளுநராக, கூஃபா நகரத்துக்கு உண்டான ஒரு ஆளுநராக அனுப்பி வைக்கின்றார். அனுப்பி வைக்கும் பொழுது அவள் இடத்துல ஒரு கட்டளையை இடுகின்றார். முஸ்லிமின் ஆக்கில் என்று சொல்லக்கூடிய ஒரு உளவாளி நம்முடைய நாட்டில் உளவு பார்க்க வந்திருக்கிறாப்புல, அவரை நீங்க கைது செய்யணும் அல்லது கொலை செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட கட்டளையை முஆவியா அவர்களுடைய மகன் யசீது சொல்லி அனுப்புகின்றார். இப்படிப்பட்ட அந்த முஸ்லிமின் ஆக்கிலை கைது செய்ய வேண்டும் என்கின்ற அந்த நேரத்தில் தான் முஸ்லிமின் ஆக்கிலுக்கு தகவல் தெரியுது. மக்களை எல்லாம் திரட்டி கொண்டு 4000 நபர்களை கொண்டு அந்த கோட்டையை எதிர்த்து போகின்றார். அந்த கோட்டைக்கு அருகில் போன உடனே அங்கிருந்து அவர்களுக்கு எதிரான சில பேச்சுக்கள் எல்லாம் கோட்டையிலிருந்து கோட்டையை மூடிடுறாங்க. கோட்டையில் இருக்கக்கூடிய அதிகாரம் செலுத்தக்கூடிய அந்த நபர்கள் எதிர்த்து சில வாசகங்களை பதிவு செய்கின்றார்கள். இதை பார்த்த உடனே 4000 நபர்களும் சிதறடிக்கப்பட்டு 4500 மாறுது, 500 300 மாறுது, 300 30 மாறுது, 30 10 மாறுது, 10 பேரும் போயிடுறாங்க. முஸ்லிமின் ஆக்கில் மட்டும் அந்த இடத்துல மாட்டுகின்றார். அந்த அரசாங்கத்துக்கு எதிராக நின்னாரா இல்லையா, முஸ்லிமின் ஆக்கில் தனிப்பட்ட அந்த ஒரு இடத்துல மாட்டுகின்றார். மாட்டின் அந்த நேரத்திலேயே அவரை கொடுமை செய்கின்றார்கள். அந்த யசீதுங்கிற அந்த யோகிக்கு கொடுமை செய்கின்றான். இறுதியாக கொடுமை செய்த அந்த இறுதி கட்டத்திலே முஸ்லிமின் ஆக்கில் அழுகின்றார். அப்ப அவரை பார்த்து யசீது கேட்க, நீ எல்லாம் ஒரு முஸ்லிமா, அழுகின்றாயே மரணத்தை பார்த்து என்று கேட்கும் பொழுது, மரணத்தை நோக்கி போகக்கூடிய என்னை நினைத்து அளவில்லை, மரணத்தை நோக்கி வந்து கொண்டு இருக்கின்ற உசைன் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தாரையும் நான் நினைத்து அழுது கொண்டிருக்கின்றேன் என்று அவர் பதிவு செய்கின்றார். அவருடைய தலை வாங்கப்பட்டு அவருடைய உடலை சிலுவையில் அறையப்பட்டதாக வரலாறு பதிவு செய்யப்படுகின்றது. அப்போ இந்த இடத்துல என்ன செய்யறாருன்னு பார்த்தா, இவர் ஆயத்தம் ஆயிட்டு இருக்கிறாரு. ஏன்னா இங்க லெட்டர் வந்து சேர்ந்துடுச்சு. உசைன் அவர்கள் அடுத்து போருக்காக போக வேண்டும் என்கின்ற அந்த ஆயத்தத்தோடு வந்து கொண்டிருக்கின்றார். வந்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய குடும்பத்தை சார்ந்த இப்னு அப்பாஸ் அவர்கள் அவரை எதிர்த்து நீங்க போகாதீங்கன்னு சொல்றாரு. இப்னு அப்பாஸ் அவர்கள் மட்டுமல்ல, இப்னு உமர் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள், இப்னு சுபைர் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள், அபு சயீத் அவர்கள் தடுக்கின்றார்கள். இத்தனை நபர்களும் உசைன் அவர்களை பார்த்து தடுக்கின்றார்கள். நீங்க போருக்காக அங்கு கிளம்பாதீங்க. அதுல இப்னு அப்பாஸ் அவர்களுடைய எச்சரிக்கை எப்படி இருந்தது என்றால், நீங்க போகாதீங்க, வன்முறையின் மூலியமாக உங்களை நான் தடுக்க முடியும் என்றால் நான் தடுத்து விடுவேன், தடுத்து விட்டால் மக்கள் தப்பா நினைச்சிருவாங்கங்கிற அந்த காரணத்தினாலதான் நான் விடுறேன். அப்படி நீங்கள் அங்கு ஆட்சி செய்ய வேண்டும் என்றால் அங்கிருக்கக்கூடிய மக்கள் அவர்களை எதிர்த்து போராடி அங்கிருக்கக்கூடிய ஆட்சியாளரை விரட்டட்டும் அல்லது கொலை செய்யட்டும், அதற்கு பின்னதாக நீங்கள் அங்க போங்க, அதுக்கு முன்னதாக போயிடாதீங்க. அப்படியே நீங்கள் மீறி போவதாக இருந்தால் உங்களையும் உங்களுடைய குழுக்களை மட்டும் கூட்டிக் கொண்டு போங்க, உங்களுடைய மனைவி மக்களையே கூட்டிட்டு போயிடாதீங்க. உஸ்மான் அவர்களுக்கு என்ன நிலை நடந்ததோ அந்த நிலை உங்களுக்கு நடந்து விடுமோ என்று நான் பயப்படுகின்றேன் என்று அவர் சொல்லி காட்டுகின்றார். இப்படி இப்னு உமர் அவர்கள் இன்னொரு இடத்துல அவர் தடுக்கின்றார். முஆவியா அவர்கள் வாழுகின்ற நேரத்திலேயே இவர் எதிராக படை திரட்டி வருகின்றார் என்பது செய்தி தெரிஞ்சு அப்படி அவரே ஒரு லெட்டர் அனுப்பியிருந்தார். அதிலையும் அவர் தடுத்து வைத்திருந்தார். இந்த கூஃபா நகர வாசிகள் அவர்கள் மோசமான நபர்கள், அவர்கள் ஏமாத்திடுவாங்க உங்களை, இப்படி எல்லாம் தடுக்கப்பட்ட அந்த உசைன் அவர்கள் இப்ப என்ன செய்யறாருன்னா, இல்ல நாங்க போய்த்தான் ஆக வேண்டும் என்று போருக்காக செல்லுகின்றார். போகும் பொழுது பெரிய ஒரு படையை திரட்டி கொண்டு போகின்றார். போகும் பொழுதுதான் இன்னொரு செய்தியும் வருகின்றது. இங்கிருந்து ஒரு ஆள் அனுப்பிட்டாங்க, நாங்க வந்து கொண்டிருக்கின்றோம் சொல்லி அனுப்பினாரா இல்லையா உசைன் அவர்கள், அந்த நபரும் கொல்லப்பட்டு விட்டதாகவும் முஸ்லிமின் ஆக்கிலும் கொல்லப்பட்டு விட்டதாகவும் இப்படி செய்தி கிடைத்த மாத்திரத்திலேயே அவர் உணர்கின்றார், நம்ம மரணத்தை நோக்கி தான் போறோம். இப்படி உணர்ந்த உசைன் அவர்கள் தன்னுடன் வந்த மக்களை நோக்கி சொல்லி காட்டுகின்றார், கூஃபா நகர வாசிகள் நம்மளுடைய காலை வாரி விட்டுட்டாங்க. இப்பொழுது நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னவென்றால், நீங்கள் என்னோட இந்த போருக்காக வந்தீங்க, நீங்க திரும்பி போறதா இருந்தா போய்க்கலாம், நான் தப்பாவும் நினைக்க மாட்டேன், உங்களை தடுக்கவும் மாட்டேன்னு சொல்லும் போது இடது புறமும் வலது புறமும் இருந்த மக்கள் எல்லாம் சிதறி எடுத்து போகின்றார்கள். அவர்கள் எதற்காக வந்தார்கள் என்றால், ஒருவேளை உசைன் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்டு விட்டால் அந்த ஆட்சி அதிகாரத்தில் நமக்கும் பங்கு கிடைக்கும் என்கின்ற காரணத்திற்காக வந்த மக்கள் தான். அவர்கள் எல்லாம் விரண்டோடுகின்றார்கள். இறுதியாக அந்த இடத்தை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில் தான் உசைன் அவர்களுக்கு ஒரு கனவு எடுத்து காட்டப்படுகின்றது. அசந்து தூங்கிறாரு. தூங்கும் பொழுது அந்த இடத்துல
தூங்கி எந்திரிச்சு தவறான கனவை கண்ட உசைன் அவர்கள் திடுக்கிட்டு எழுந்து இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த கனவுல எது காட்டப்பட்டதாக அவர் சொல்லி காட்டுகிறார் என்றால், நம்மளெல்லாம் போயிட்டு இருக்கிறோம், நம்மை நோக்கி ஒரு குதிரை வீரர் வந்து கொண்டிருக்கின்றார். அந்த குதிரை வீரர் சொல்லி காட்டுகின்றார், இவர்களோ போருக்காக கூஃபா நகரை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள், மரணமோ அவர்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது என்கின்ற அந்த கனவு அவருக்கு எடுத்து காட்டப்படுகின்றது. அப்பொழுதுதான் அவர் கேட்கின்றார், இது என்ன இடம் சொல்லி கேட்கிறாரு. போருக்காக வந்தாச்சு, மனைவி மக்களோட வந்தாச்சு, குழந்தைகள் எல்லாம் பிஞ்சு குழந்தைகள் எல்லாம் இருக்கு. சில 70 நபர்கள் மட்டும்தான் இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடிட்டாங்களா இல்லையா? 70 நபர்கள், அதுல 30 நபர்கள் குதிரைப்படை வீரர்கள், 40 நபர்கள் காலாட்படை வீரர்கள், இப்படியாக 70 நபர்களை கொண்டு அவர் போருக்காக போகின்றார். ஒரு இடத்தை அடைகின்றார். இந்த இடம் என்ன என்று கேட்கின்றார். அப்பொழுதுதான் சொல்லி காட்டப்படுகின்றது, இதுதான் கர்பலா என்று சொல்லி காட்டப்படுகின்றது. உடனே உசைன் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், இது கர்பலா இல்ல, கர்பு வபலா என்று சொல்லி காட்டுகின்றார்கள். சோதனையும் சோகமும் நிறைந்த இந்த இடம். அவர் உணர்ந்துட்டாரு, நம்ம மௌத்து தான், நம்மளுடைய கூட்டத்தார் மௌத்து தான். அல்லாஹ் காட்டிடுறான், அல்லாஹ் தடுக்கிறான், கனவின் மூலியமாக தடுக்கிறான். ஆனாலும் அவர் எடுத்த அந்த முடிவை அந்த இடத்துல செயல்படுத்துவதற்காக போகின்றார். இந்த இடத்துல ஒரு தீங்கு தான் நடைபெறுகிறது என்று உணர்ந்த அந்த உசைன் அவர்கள், இது சோகமும் சோதனையும் நிறைந்த இடத்தை நாம் அடைந்திருக்கின்றோம் என்பதை அந்த இடத்துல பதிவு செய்கின்றார். அங்க நடந்த அந்த சோதனையும் சோகமும் என்ன என்று இன்ஷா அல்லாஹ் 2வது உரையில பார்ப்போம். அந்த சகோதர சகோதரியிலே, உசைன் அவர்கள் அந்த கர்பலா என்கின்ற அந்த இடத்தை அடைந்து விட்ட பின்பாக பதிவு செய்து விட்டார். இது சோதனையும் சோகமும் நிறைந்த இடம் என்று பதிவு செய்துவிட்டு அங்கு ஒரு கூடாரத்தை அமைத்து இருந்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் தான் அங்கிருந்து எதிர்தரப்பிலிருந்து 4000 நபர்களை கொண்டு ஒரு படை வந்திருக்கின்றது. இங்கே 70 நபர்கள், அங்கே 4000 நபர்கள், இந்த குடும்பம் குட்டியோடு வந்திருக்கிறாங்க. அப்பொழுதுதான் உசைன் அவர்கள் கூடாரத்திலிருந்து தன் மேல வந்து நல்ல நறுமணங்களை பூசிக்கொண்டு கையில் அல்லாஹ்வுடைய வேதத்தை ஏந்தி கொண்டு அந்த மக்கள் மத்தியில வந்து நின்று ஒரு வசனத்தை ஓதி காட்டுகின்றார். என்ன வசனம் என்றால், என் சமுதாயமே, இது வந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வாழுகின்ற அந்த நேரத்திலே அவர் பதிவு செய்ததாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறப்பட்ட அந்த வசனம். அவர் மக்கள் எல்லாம் அவர் பொய்யும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், என்னுடைய சமுதாயமே, நான் இருப்பதும் அல்லாஹ்வுடைய வசனங்களின் மூலியமாக உங்களுக்கு அறிவுரை கூறுவதும் உங்களுக்கு பெரும் கஷ்டமாக இருந்தால் அல்லாஹ்வையே நான் சார்ந்துட்டேன். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய திட்டங்களையும் உங்களுடைய தெய்வங்களையும் திரட்டுங்கள். பின்னர் உங்களுடைய திட்டம் உங்களுக்கு மறைமுகமாக இருக்க வேண்டாம். பின்னர் என்னுடைய விஷயத்தில் தீர்ப்பளியுங்கள், எனக்கு அவகாசமே தராதீங்க என்று தன்னுடைய சமுதாயத்தில் கூறின அந்த வசனத்தை இவர் ஓதி காட்டின உடனேயே அந்த கூடாரத்தில் இருந்த அந்த பெண் மக்கள் எல்லாம் ஓடு வாயை திறந்து அழக்கூடிய அந்த ஒரு நேரமாக அது அமைந்ததாக வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகின்றது. எல்லா பெண் பிள்ளைகளும் அடைகின்றார்கள், நமக்கு ஏதோ ஒன்று நடக்க போகுது, ஏதோ ஒரு மோசமான ஒரு நிலை நமக்கு நடக்க போகின்றது என முன்னமே அவர் எச்சரிக்கையும் செய்துவிட்டார். இது சோதனையும் சோகமும் நிறைந்த இடம் என்று. அதற்கு பின்பாக இந்த வசனத்தையும் ஓதுகின்றார். இப்படிப்பட்ட அந்த நேரத்தில் தான் அந்த 4000 நபர்களை கொண்டு அந்த படையை நோக்கி உசைன் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். 3 விஷயங்களை நோக்கி கேட்கின்றார்கள். ஒன்று, நாங்கள் வந்து சில மக்களை நம்பி வந்துட்டோம், அவங்களெல்லாம் எங்களை விட்டு ஓடிட்டாங்க, எங்களுக்கு தவறான தகவலை கொடுத்து தான் நாங்கள் இங்கே வந்து சேர்ந்துருக்கிறோம். அதனால் ஒன்று எங்களை விட்டுருங்க, நாங்கள் வந்த வழியே திரும்பி போகிறோம். புறமுது காட்டு ஓடாத நபர், அவர் புறமுது காட்டவே கிடையாது, அவர் கேட்கத்தான் செய்கின்றார். ஒன்று நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் தவறான விஷயத்தை நோக்கி வந்துட்டோம், நாங்கள் வந்து திரும்பி போயிடும். அல்லது எங்களை யசீதிட்ட விடுங்க, நீங்கள் தீர்ப்பளிக்காதீங்க, யசீது தான் ஆட்சியாளர், அவர்கிட்ட நாங்கள் போகிறோம். இப்னு சியாதுடைய படை நிற்கிது, இப்னு சியாது தான் மோசமானவன், யசீதிட்ட நாங்க போறோம், யசீது வந்து நீதமா தீர்ப்பளிப்பாரு நான் நினைக்கிறேன், அவர்கிட்ட எங்களை விடுங்க, அல்லது எங்களை மௌத்து வரைக்கும் போராட விடுங்க. இந்த 3 விஷயத்தை அங்க பதிவு செய்கின்றார். இறுதியாக அந்த இடத்துல இருந்து வந்த பதிவு என்ன தெரியுமா? எப்படி உஸ்மான் அவர்கள் ஒரு சொட்டு தண்ணீரும் கூட கொடுக்க விடாமல் அவரை கொலை செய்தார்களோ அதே போல உங்களுக்கும் அந்த நிலை வரும். நாங்கள் ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்காம உங்களை நாங்கள் கொலை செய்வோம் என்று எதிர்தரப்பில் இருக்கக்கூடிய அந்த கொடியவர்கள் பேசுகின்றார்கள். ஏனென்றால் இந்த உஸ்மான் இப்னு அஃபான் அவர்கள் எந்த வழியில் வந்தார்களோ அவர்களுடைய வழிதான், அந்த குடும்பத்துடைய வழிதான் முஆவியா அவர்கள், அவருடைய வழியில் வந்ததுதான் யசீத் அவர்கள். யசீத்
யசீதுடைய மக்கள் தான் இங்க நின்று கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு அலி ரலியல்லாஹு அவர்களும் அவருடைய மக்கள் மேல அவ்வளவு கோபம். இவர்கள் அந்த கொலையில சம்பந்தப்பட்டிருக்கிறாங்கிற அந்த கோபம். அப்படிப்பட்ட அந்த நபர்கள் உங்களை நாங்க கொலை செய்ய விட மாட்டோம் என்று அப்படி சொன்ன அந்த மாத்திரத்திலேயே போரும் நடக்கின்றது. அந்த போரிலே முதல் பலியாக ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுடைய குடும்பத்தில் யார் மரணிக்கிறார் என்று பார்த்தால் பெரிய அலி என்று சொல்லக்கூடிய அதாவது தன்னுடைய தகப்பனாருடைய பேரை தான் அவருக்கு வச்சிருக்கிறாரு. அந்த பெரிய அலி என்று சொல்லக்கூடிய அந்த அலி தான் மூத்தாகி கீழே விழுகிறார். அடுத்தது யாரு என்று பார்த்தால் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை நோக்கி என்னுடைய சிறிய தந்தை ஏன் சொல்லி மூட்டு அவருடைய அண்ணன் ஹசன் அவருடைய மகன் யார் என்று பார்த்தால் காசிம் என்று சொல்லக்கூடிய அந்த மகன் என்னுடைய சிறிய தந்தையே என்று வருகின்றார். அவர் எதுக்காக வர்றாருன்னு சொல்லி மட்டும் பார்த்துனா உமர் பின் சயீத் என்று சொல்லக்கூடியவன் தான் வழி நடத்திட்டு வந்தான். அவனும் கொலை செய்யணும் சொல்லி மட்டும் வாளேந்தி போன அந்த நபர் இறுக்கமான ஒரு குரலிலே என்னுடைய சிறிய தந்தையே என்று அழைக்கும் பொழுது இதை பார்த்த ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய அண்ணனுடைய மகனுக்கு என்ன ஆயிடுச்சு சொல்லி மட்டும் திரும்புறாரு. தன்னுடைய அண்ணனுடைய மகன் அங்கு மௌத்தாகி கிடக்கிறார் காலுக்கு பின். அப்போ அவர் கேட்கிறாரு, உன்னை கொன்றவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். ஏன்னா அவருடைய பையனையும் கொண்டுட்டாங்க, அவருடைய அண்ணனுடைய பையனையும் கொண்டுட்டாங்க. அண்ணனும் இல்லை, அண்ணனுடைய மகனும் இல்லை. அடுத்தபடியாக அந்த போருடைய இடைப்பட்ட நேரம் அப்படி உள்ள வந்துருந்துருங்க. இடைப்பட்ட அந்த ஒரு நேரத்துல தான் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் களைப்பான ஒரு நேரம் கூடாரத்துக்குள்ள போறாங்க. தன்னுடைய சிறிய குழந்தை அப்துல்லா என்று சிறிய குழந்தையை கையில எடுத்து கொஞ்சுவதற்காக முத்தம் கொடுப்பதற்காக அப்படியே தூக்குகின்ற நேரத்தில் அந்த குழந்தையின் மீது அம்பு வந்து பாய்ந்து கொஞ்சம் எடுத்து அந்த கையில ரத்தங்கள் வடிந்து அந்த நிலையில ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் நின்று கொண்டு அழுகின்றார்கள். அவருடைய மகனும் மரணத்தை தழுவி விடுகின்றார். இந்த நேரத்தில் தான் அவர் அல்லாஹ் இடத்துல பார்த்து கேட்கின்றார், ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள், யா அல்லாஹ், வானத்திலிருந்து உன்னது உதவியை எனக்கு அளிப்பாயாக. ஒருவேளை நீ அளிக்காவிட்டால் இதை நன்மையாகவே ஆக்கிக்கொள் யா அல்லாஹ், இந்த துரோகிகளை விட்டுறாதுன்னு சொல்லி மட்டும் அல்லாஹ் இடத்துல அந்த இடத்துல பிரார்த்தனை செய்கின்றார். அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லி மட்டும் பார்த்தா எல்லா மக்களும் வெட்டப்பட்டு கொல்லப்பட்டு வந்து கொண்டே இருக்கின்றார்கள். களைப்பான ஒரு நேரம், தண்ணீர் தாகம் எடுக்கின்றது, தண்ணீர் இல்லை. புராத் என்கின்ற அந்த நதியிலே தண்ணீரை குடிப்பதற்காக ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் போய் தண்ணீரை குடிக்க செல்லும் போது தடுக்கப்படுகின்றார்கள். தடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒரு அம்பை எடுத்து விடுகின்றார்கள். அவருடைய தாடையிலே குத்துகின்றது. அந்த தாடையில் இருக்கக்கூடிய அந்த அம்பை எடுக்கின்றார்கள். ரத்தம் கொட்டும் பொழுது அந்த இடத்துல பிரார்த்தனை செய்கின்றார்கள், யா அல்லாஹ், துல்லியமாக கணக்கிட்டுக் கொள்ளு யா அல்லாஹ், இவர்களை நீ கூண்டோடு அழித்து விடு. இவர்களை இந்த பூமியில் இவர்களை யாரையும் நீ விட்டு வச்சிடாத. இந்த எதிரில் நிற்கிறாங்களா இல்லையா, அநியாயம் செஞ்சுட்டு இருக்கிறாங்களா இல்லையா, இவங்க எவனை நீ விட்டு வச்சிடாத சொல்லிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் தான் சிம்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் தூண்டி விடுகின்றான். ஜுராமின் ஷரீக் தைமி என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் இவருடைய வலது புஜத்தை வெற்றாரு. வலது புஜத்தை வெட்டினதும் இல்லாமல் சினான் பின் அனஸ் என்று சொல்லக்கூடிய ஒருவன் ஈட்டியால் அவரை குத்தி கொலை செய்து அவருடைய தலையை வெட்டி எடுக்கின்றான். இதுதான் கர்பலாவிலே நடந்த சோகமான நிகழ்வு. அத்தனை ஆண் மக்களும் கொல்லப்படுகின்றார்கள், 70 மக்களும். அதிலே ஒரே ஒரு நபர் மட்டும்தான் தப்பிக்கின்றார், ஜைனுல் ஆபிதீன் என்று சொல்லக்கூடிய சின்ன அலி. ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுடைய ஒரே ஒரு மகன் மட்டும் அந்த போர்ல, கர்பலா போர்ல தப்பிக்கிறாரு. அடுத்தது என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தா ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுடைய தலையை வெட்டி எடுத்து கொண்டு வந்து இந்த இப்னு சியாத் என்று சொல்லக்கூடிய அயோக்கிய அந்த அரண்மனையில வச்சு அவருடைய உதட்டுல கொலையும் செஞ்சாச்சு, தலையும் வெட்டி எடுத்தாச்சு. ஆத்திரம் அடங்காமல் ஒரு குச்சியை எடுத்துக்கொண்டு ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் உதட்டுல குத்திக்கொண்டே இருந்து கொண்டிருக்கின்றான். இதை பார்த்த ஸைத் பின் அர்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அதை பார்க்கின்றார். அவர் பார்த்து கண்ணீர் விட்டு அழுதபடியாக அந்த இடத்துல பதிவு செய்கின்றார். என்ன பதிவு செய்கின்றார் என்றால், அண்ணலம் பெருமானார் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர பிள்ளையாக இருக்கக்கூடிய இந்த ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுடைய உதத்துல தான், அந்த உதத்துல தான் அவர் முத்தம் கொடுத்ததை நான் பார்த்திருக்கேன். அந்த உதத்தை நீ குத்திட்டு இருக்கிறே என்று சொல்லும் பொழுது அவர் வயதான அந்த நிலையை அடைந்திருக்கின்ற அவரை பார்த்து அந்த இப்னு சியாத் சொல்லி காட்டுகின்றான், வயசாயிருச்சுன்னு சொல்லி மட்டும் விடுறேன், இல்லாட்டினா உன்னோட தலையை வாங்கிடுவேன், உடனே ஓடிடுன்னு சொல்லி மட்டும் அவரையும் வெட்டி விடுகின்றான். இப்படிப்பட்ட அந்த நிலையை தான் இந்த கர்பலாவுடைய வரலாறு. இது ஒரு சோகமும் துக்கமும் நிறைந்த வரலாறு தான். ஆனால் இது அந்த வரலாறை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டுமே ஒழிய, அதன் மூலியமாக படிப்பினை இருக்கிறதே ஒழிய, மற்றபடியாக ஒவ்வொரு நாளும் நமக்கு எந்த காலகட்டத்திலும் இதை ஒரு கஷ்டத்திற்குரிய நாளாக, துக்கம் அனுஷ்டிக்கக்கூடிய நாளாக செயல்படுத்துவதற்கு மார்க்கம் எல்லளவும் அனுமதியே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இதுல நமக்கு நிறைய படிப்பினை இருக்கு. என்ன படிப்பினைன்னு பார்த்தா, எல்லா காலகட்டத்திலும் சத்தியத்தில் உறுதி அளிக்கணும்.
நமக்கு சத்தியம் தெரிஞ்சிடுச்சா எந்த மக்களுக்காகவும் சத்தியத்தை விட்டு கொடுக்க கூடாது. இது இந்த வரலாறு சொல்லுது. அதே மாதிரி அநீதியாளர்களுக்கு எதிராக நாம் போராட வேண்டும். அநீதியாளர்களுக்கு எதிராக எந்த காலகட்டத்திலும் பின்வாங்கி ஓடிவிடக் கூடாது. அவர்களை எதிர்த்து போராட வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த உலக ஆசையை விட அந்த மறுமை ஆசைதான் முக்கியம் என்பதை நிலைநிறுத்த வேண்டும். ஏனென்றால் அந்த இடத்திலும் கூட உசேன் அவர்கள் ஒரு கட்டத்தில் தடுக்கும் பொழுது இப்னு உமர் அவர்கள் தடுக்கின்றார்கள். என்ன வார்த்தையை சொல்லி தடுக்கிறார்கள் என்றால், ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அண்ணல் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல வந்து அவரிடத்துல கேட்டார்கள், நீங்கள் இந்த உலகத்துல வாழ்றீங்களா அல்லது மறுமையை நோக்கி அல்லாஹ்விடத்துல வந்துடுறீங்களா என்று கேட்கும் பொழுது அண்ணல் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல செல்வதையே அந்த மறுமையையே தேர்வு செய்தார். அதே போலத்தான் நீங்களும் இந்த உலக ஆசையை விட்டு மறுமையை நோக்கித்தான் போறீங்கன்னு சொல்லி மட்டும் நான் நினைக்கிறேன்னு சொல்லி மட்டும் இப்னு உமர் அவர்கள் தடுத்தார்கள். அந்த நிலை நம்ம இந்த உலக ஆசையா அந்த மறுமை ஆசையா என்று பார்த்தால் இந்த உலக வாழ்க்கையை விட்டு மறுமையை தான் தேர்வு செய்யணும். ரெண்டு இடத்துல ஒண்ணுனா மறுமை தான் நமக்கு வேணும் சொல்லி மட்டும் நம்ம தேர்வு செய்யணும். அதே மாதிரி நம்மளுடைய குடும்பத்துல யாரு எப்படிப்பட்ட நிலைக்கு அடைந்தாலும் சரியே அந்த தியாக உணர்வு நம்ம இடத்துல இருக்க வேண்டும். இந்த மார்க்கத்தை பின்பற்றும் பொழுது நம்மளுடைய மனைவியை இழந்தாலும் சரியே, மக்களை இழந்தாலும் சரியே, உமா பாப்பாவை இழந்தாலும் சரியே, கூட பிறந்த சகோதர சகோதரிகளை இழந்தாலும் சரியே, நண்பர்களை இழந்தாலும் சரியே, எனக்கு இந்த மார்க்கம் தான் முக்கியம் என்கிறதை தெள்ள தெளிவாக உறுதியாக பிரகடனப்படுத்த வேண்டும். இது எல்லாம் தான் இந்த வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகின்றது. இதுல ஒரே ஒரு படிப்பினை, அவர் செய்த தவறாக நம்ம பார்ப்பது எது என்று பார்த்தால், அவருக்கு அதிகப்படியான மக்கள் அறிவுரை சொன்னார்கள். என்னதான் இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அவர் மூத்த மக்கள் எல்லாம் சொன்ன அறிவுரையை கேட்காமல் தான் உசேன் அவர்கள் போனார்கள் அந்த போருக்கு. இப்படிப்பட்ட அந்த நேரத்தில் நம்மளே நம்ம நினைச்சு பார்ப்போம். எவ்வளவோ விஷயங்கள் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை, சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை, சில நேரங்களில் நம்ம தடுக்கப்படுகின்ற அந்த நேரத்திலே அந்த சூழ்நிலையை கருதி நம்ம சில முடிவுகளை எடுக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். அப்படிப்பட்ட அந்த நேரத்திலே அந்த சில விஷயங்களை எல்லாம் பரிசீலனை செய்வது என்பது நமக்கு உண்டான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதை பொடும்போக்குத்தனமாக விட்டுவிடக் கூடாது. இதுவும் இதில் இருக்கக்கூடிய படிப்பினையாக இருக்கின்றது. அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக என கூறி பிரார்த்தித்தவன் எனது உரையை முடிவு செய்கின்றேன். வாய்தான வானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.